நம்ம விஜய் இப்போ இருக்கக்கூடிய கோவத்துல, உண்மையிலேயே இந்த சுடர்லாம் கையில சிக்குனா, அதாவது ஆதாரத்தோட சிக்குனா அப்படின்னு, அப்படியே ஜூஸ் புழிஞ்சிருவாரு. ஏன்னா, அந்த அளவுக்கு பயங்கரமான கோவத்துல இருந்துட்டுருக்காங்க. இந்த சுடர் வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தது, அடுத்ததா ரேணுகாவா நடிச்சது, ரேணுகாவா வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடியது, அதாவது நம்ம விஜய ஏமாத்துனது, கதிரேசன ஏமாத்துனது, இது எல்லாமே அப்பாற்பட்ட விஷயம். ஆனா, நம்ம அதாவது வெண்பாவ வந்து நம்ம விஜய் இருந்துட்டு ஒரு அடி கூட அடிச்சது கிடையாது இதுவரைக்கும். அப்படி இருக்கும்போது வெண்பாவோட கால்ல வெந்நீர ஊத்தி எவ்ளோ பெரிய வேலையா செஞ்சா இவ. உண்மையிலேயே அந்த ஒரு காரியத்தால தான் இப்போ நம்ம விஜய் அவ்ளோ கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே கூட இந்த சுடர் முன்னாடி அதாவது தனக்கு எதுவுமே தெரியல அப்படின்ற மாரி காமிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ எல்லா உண்மையுமே சுடருக்கு தெரிஞ்சு போச்சு. அதே மாரி நம்ம விஜய்க்கும் வந்து சுடர் என்ன பிளான் பண்ணியிருக்கா? ஏது பிளான் பண்ணியிருக்கா? இப்படின்றது எல்லா உண்மைகளும் வந்து தெரிஞ்சிருச்சு. அதாவது இந்த சுடர் இருந்துட்டு இப்போ மொத்த பேரையும் குலதெய்வ கோயிலுக்கு கூட்டிட்டு போய், அங்க வச்சு எல்லாரோட கதையும் முடிக்கணும் அப்படின்ற மாரி பயங்கரமா பிளான பண்ணி வச்சிருக்கான். அதாவது இதுக்கு முன்னாடி ரேணுகா இறந்து போயிட்டா அப்படின்ற மாரி எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ரேணுகா மட்டும் உயிரோட இருக்கா, எல்லாருமே செத்து போயிட்டாங்க அப்படின்ற மாரி சொல்லி, மொத்த சொத்தையுமே ஆட்டைய போடுறதுக்காக தான் இவ்ளோ பெரிய ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அதே சமயத்துல இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு இந்த சுடர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. எல்லாமே இந்த சுடர் நெனச்ச மாரி நடந்துட்டு இருந்துச்சு. அதாவது சுடர் அடுத்தடுத்து வந்து எப்படி இங்கருந்து இவங்கள கூட்டிட்டு போறது அப்படின்ற மாரி பிளான் பண்ணி, கடைசியில வந்து அருள் வந்த மாரி வந்து நடிச்சு, இப்போ எல்லாரோட மனசுக்குள்ளயும் அதாவது இந்த மாரி குலதெய்வ கோயிலுக்கு போணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அந்த ஒரு விஷயத்த வந்து புதைக்க ஆரம்பிச்சுட்டாங்க, விதைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்ததா வந்து இங்கிருந்து கூட்டிட்டு போய் அதாவது தன்னோட பிளான எக்ஸிக்யூட் பண்ற வரைக்கும் வந்து இந்த சுடருக்கு தூக்கம் வராது. ஏன்னா, அவளுக்கு வாழ்க்கையே இதுதான். இங்கேயே ரேணுகாவா செட்டில் ஆயிட்டோம் அப்படின்னா, நமக்கு எல்லாமே வந்து நல்லபடியா அமையும். ஆனா விஜய்க்கு உண்மை தெரிஞ்சு போச்சே! இப்ப என்ன பண்றது? அப்படின்ற மாரி யோசிச்சு தான் எல்லாரோட கதையும் முடிக்கணும் அப்படின்ற மாரி சொல்லி, அவ்ளோ பெரிய ஏற்பாடுகள் வந்து பண்ணாங்க. ஆனா அதே சமயத்துல வந்து உண்மையிலேயே இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது விஜய்க்கு, மல்லிக்கு 2 பேருக்குமே வந்து நல்லா தெளிவா புரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல வந்து இந்த சுடரால தப்பிக்கவே முடியாது. அப்படிங்கிற மாரி வந்து சிச்சுவேஷன் இப்போ உருவாயிடுச்சு. அதே மாரி இவ அடுத்தடுத்த பிளான் எல்லாத்தையுமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. எப்படியாச்சும் வந்து அ இந்த இந்த பிளான மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து இந்த ரகுக்கு வந்து நெறைய ஷேர் கிடைக்க போகுது. அதே மாரி இங்க இருக்கக்கூடிய பல கோடி ரூபா சொத்து எல்லாமே வந்து நமக்கு தான் அப்படின்ற மாரி வந்து சொல்லி ரொம்பவும் ஹேப்பியா வந்து இருந்துட்டு இருந்தான். ஆனா விஜய், மல்லி இவங்க 2 பேரும் போடுற பிளான் இந்த சுடருக்கு சுத்தமா தெரியாது. அதுவும் இல்லாம இப்போ இவ நெனச்ச மாதிரி வந்து எல்லாரையும் கூட்டிட்டு குலதெய்வ கோயிலுக்கு வந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்த்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அதுவும் இல்லாம என்னடா இது இங்கேயே வச்சு எல்லாத்தையுமே முடிச்சுருவாங்கன்னு பார்த்தா, இது என்னடான்னா குலதெய்வ கோயிலு அங்க போது, இங்க போது, விஜயும் மல்லி தான் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த சுடர் வந்துட்டு அவ்ளோ பெரிய மாஸ்டர் பிளான்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது இந்த சுடரோட சுயரூபத்த இவ்ளோ சீக்கிரமா கொண்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே! இன்னமும் ஏன் லேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அப்படின்ற மாரி வந்து சொல்லி ரொம்பவும் எல்லாருமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இந்த சுடர் இருந்துட்டு எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்கா இல்லையா? அது எல்லாத்தையுமே பார்த்துக்கணும். அதாவது இப்போதைக்கு வந்து இப்படி பண்ணிட்டு, அப்படி பண்ணிட்டு, அதாவது அடுத்தடுத்து வந்து என்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்காம, இந்த களத்துல வந்து இறங்கிடக்கூடாது. அதாவது உண்மையிலேயே சுடர் யாரு, என்ன, ஏது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் இறங்கணும்னு நெனச்சாங்க. அதே மாதிரி இந்த சுடர் நெனச்ச மாரி இப்ப எல்லாரையுமே கூட்டிட்டு, அதாவது அந்த குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க. அங்க வச்சு தான் சம்பவமே நடக்க போகுது. அதாவது சுடரோட பிளான் என்ன, ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். சுடருக்கு பின்னாடி யார் இருக்கா? என்ன ஆப்பரேட் பண்றாங்க? இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சாரு விஜய். அப்படி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் தான் உண்மையிலேயே களமிறங்குறாரு. உண்மையிலேயே இந்த சுடர்லாம் வந்து இத எதிர்பார்க்கவே இல்ல. அதே மாரி சுடரோட உண்மையான சுயரூபம் நம்ம விஜய்க்கு முன்னாடியே தெரியும். இப்போ சுடர் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கா? அடுத்ததா என்ன பண்ண போறா? ஏது பண்ண போறா? அப்படிங்கிறது வந்து எல்லாமே தெரியும். அதாவது ஒட்டு மொத்தமா வந்து மொத்த பேரையும் அந்த இடத்துல வச்சு பாம் வச்சு கதைய முடிச்சு விட்டுறணும் அப்படின்றது தான் இவ்ளோ பெரிய ஏற்பாடுகளும் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம விஜய்க்கு அந்த பாம் எங்க இருக்கு? என்ன? ஏது? அப்படிங்கிறது தெரியாது. இந்த சுடர் வந்துட்டு அழகா ஈஸியா எஸ்கேப் ஆயிட்டா. அதாவது அவ அங்க இருந்தா அவளும் சேர்ந்து காலி ஆயிடுவா இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால அவளும் வந்து அங்கருந்து தப்பிச்சு போயிடுறா. தப்பிச்சு போய் ஒரு குடோன்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது தான் அங்க விஜய் மாஸ் என்ட்ரி வந்து குடுத்து, இந்த சுடர் கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஒழுங்கு மரியாதையா உண்மைய சொல்லு. அந்த பாம்ப நீ எங்க வச்சிருக்க? நீ எங்க வச்சிருக்கன்னு சொல்லல அப்படின்னா, கண்டிப்பா உன்ன கொன்னுடுவேன் அப்படின்ற மாரி சொல்லி விஜய் வந்துட்டு பயங்கரமா மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த
சுடருக்கு தேவை என்ன? இதுக்கு முன்னாடி நம்ம விஜய்க்கு உண்மை தெரியறதுக்கு முன்னாடி இங்கேயே ரேணுகாவா செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற மாரி பிளான் பண்ணா. ஆனா இப்போ அதுக்கான வாய்ப்பே கிடையாது. விஜய்க்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா விட மாட்டாங்க. அப்படின்ற மாரி சொல்லி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு தான் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இப்ப என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம திரு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு எல்லாருமே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம விஜய் இருந்துட்டு எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருக்காங்க. அதுவும் இல்லாம இங்க பாம் வச்சிருக்காங்க, எல்லாரையுமே கொல்ல போறாங்க இப்படின்ற விஷயம் தெரிஞ்சு அவங்க எல்லாரையுமே காப்பாத்தாம விட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா காப்பாத்துவாங்க. அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் பாம் எங்க இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்றதுக்காக சுடரை அடிச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. சுடர் என்ன ஆனாலும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லாரோட கதையை முடிச்சுட்டா அவ்வளவுதான், எல்லாமே நல்லபடியா நடக்கும் இல்லையா? அதனால ஒரு பக்கம் அங்க எல்லாரும் துடி துடிச்சு சாக போறாங்க. நீ இங்க சாக போற அப்படின்ற மாதிரி சொல்லி ரகுவோட ஆட்கள்லாம் மாசம் என்ட்ரி கொடுத்து விஜய் அடிச்சு கொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்ம விஜய் இருந்துட்டு இப்போ பயங்கரமா மாஸ் காட்டுறது மட்டும் இல்லாம சுடரை அடிச்சு தூக்கி துவைச்சு எடுத்துட்டு இருக்காங்க. சுடருக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அதாவது இதுக்கு மேல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற நிலைமையும் ஏற்பட போகுது. அதே மாதிரி நம்ம விஜய் இருந்துட்டு இவங்க 2 பேரோட கதையை முடிக்க போறாங்க அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.